வரவேற்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. இன்று வகுப்பு 11 இயல் 2 இனிக்கும் இலக்கணம் புணர்ச்சி விதிகள் அப்படின்னு பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். புணர்ச்சி விதிகள் என்றால் என்ன? சொற்புணர்ச்சியின் பொழுது நிலைமொழியின் இறுதியிலும் வருமொழியின் முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்க சொல்லு வரையறைகளை புணர்ச்சி விதிகள் என்பர். இதுல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, உயிரீற்று புணர்ச்சி அப்படின்றதுல உடம்படுமை புணர்ச்சி, குற்றியலுகர புணர்ச்சி. இந்த குற்றியலுகர புணர்ச்சியோட எடுத்துக்காட்டு நூலகங்கள் உங்களுக்கு தேர்வுல கேட்பாங்க. அதுக்கு என்ன சொன்னோம்? குற்றியலுகர சொற்கள் இருக்கணும். அது அந்த மெய்யை விட்டுட்டு உகரம் மறைந்து விடும். பிறகு உடல்மேல் உயிர் ஒன்றுவதை விதிப்படி மாசற்றார் அப்படின்ற எடுத்துக்காட்டு பார்த்தோம். இது தேர்வுல கேட்பாங்க, இதை எழுதிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா முற்றியலுகர புணர்ச்சி பார்த்தோம். இன்று இயல்பீறு விதியிரு புணர்ச்சி. இயல்பீறு விதியிரு புணர்ச்சி. இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் கசதப எனும் வல்லெழுத்து, அதாவது வல்லின மெய் எழுத்து முதலாக கொண்ட வருமொழி சொல், வருமொழி முதலில் வரும்பொழுது சேரும் பொழுது, வருமொழி சொல் சேரும் பொழுது அவற்றுக்கிடையே வல்லுற்று மிகுந்து புணரும். வல்லுற்று மிக்கு புணரும். இப்ப கவனிங்க, இது இயல்பீர். இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம் இயல்பீர். இப்ப இங்க கவனிங்க, என்ன சொன்ன? நிலைமொழியில இறுதியில எப்படி இருக்கணும்னு சொன்ன? உயிர் எழுத்து. இது எப்படி பிரிக்கணும்? உயிர்மை எழுத்தா இருந்தாலும் இல்லு கூட்டல் ஈ அப்படின்னு உயிர் எழுத்து இருக்கணும். ஆனா இங்க என்ன சொன்னோம்? கசதப, கசதப என்னும் வல்லின மெய் எழுத்துக்கள் முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும்போது அவற்றுக்கிடையே என்னவா? வல்லொற்று மிக்கு புணரும், இல்ல மிகுந்து புணரும். அப்படின்னா இங்க பள்ளி தோழங்கன்னா அதுக்கு தோருக்கு அதோடைய மெய் எழுத்து என்னது? பள்ளி தோழன், பள்ளி தோழன். அவற்றுக்கிடையே இரண்டு சொற்களுக்கு இடையில என்ன வரும்? மெய் எழுத்து வரும். அந்த மெய் எழுத்து எப்படின்னா, இதுல வர காவா இருந்தா இக்கு வரும், தாவரிசையா இருந்தா இத்து வரும், சாவரிசையா இருந்தா இச்சு வரும், பாவரிசையா இருந்தா இப்பு வரும். அதுதான் சரியா. அடுத்தது இது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம். இயல்பீனா. விதினா புணர்ந்த பின் நிற்கும் சொல்லின் வடிவம். இப்ப எப்படி புணரும் பாருங்க. நிலம் கூட்டல் தலைவர் முதல்ல எப்படின்னா நில கூட்டல் தலைவர் மாறும். இந்த கடைசியில நிலைமொழியில இருக்கிற இம்மு, இறுதியில இருக்கிற இம்மு மப்பீறு ஒற்றிழிந்து உயிரீறு ஒப்பமும் ஒரு விதி வருது. அது அப்புறமா நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கிற சொல்ல இம்மு போயிடும். இம்மு போயிட்டு இருக்குதான் இந்த விதியீடு. இதுதான் விதியீடு. இயல்பீர்னா இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம், எந்த மாற்றமும் இல்லை. விதியீடுனா புணர்ந்த பின் நிற்கும் சொல்லின் வடிவம். புணர்ந்த பின் ஒரு சொல்லின் வடிவம் இருக்கு இல்லையா, நிலைன்னு. அதுதான் இப்ப நம்ம என்ன சொன்னோம்? நிலைமொழியில உயிரெழுத்து. இது உயிரெழுத்து தானே, இல்லு கூட்டல் ஆ, இது உயிரெழுத்து. அப்ப இங்க கசதப வந்துன்னா அதோடைய வல்லெழுத்து மிக்கு புணரும் சொன்னோம். நிலக்கூட்டல் தலைவர், நில தலைவர் இத்து சேர்க்கணும். ஏன்னா இங்க தார் இல்லையா, அதனால இத்து. அடுத்த எடுத்துக்காட்டு திரைப்படம். திரைப்படத்தை எப்படி பிரிப்பீங்க? திரை கூட்டல் படம்னு பிரிப்போம். திரை கூட்டல் படம். இப்ப இங்க எப்படி எழுதணும்? திரை கூட்டல் இப்பு கூட்டல் படம். ஏன்னா நிலைமொழியில உயிர் எழுத்து இருக்கணும் இல்லையா, இரு கூட்டல் ஐ. ஆனா வருமொழியில என்ன இருக்கும்? கசதப இருந்துச்சுனாவே அது வல்லெழுத்து மிகுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான விதி இப்ப திரை கூட்டல் இப்பு கூட்டல் படம் எழுதிட்டு இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் என்னும் விதிப்படி திரைப்படம் என புணர்ந்தது அப்படின்னு எழுதணும். விதமான மண்பே, இது நன்கு 175. இதோட விதி என்னன்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் மிதமான மண்ணே. நீங்க மிகும் என்ன விதிப்படி, என்னும் விதிப்படி திரைப்படம் என்றானது இல்லை என்று புணர்ந்தது அப்படின்னு எழுதுறோம். இப்ப மரக்கலம், இதை எப்படி பிரிப்பீங்க? மரம் கூட்டல் களம். இது எப்படி மாறுன்றத பாருங்க. இம்மு இருக்குன்னு சொன்னல, இம்முக்கு ஒரு விதி இருக்கு சொல்லணும். மவ்வீறு, மவ்வீறு ஒற்றழிந்து, ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும், உயிரீறு ஒப்பவும் என்னும் விதிப்படி, என்னும் விதிப்படி என்னாச்சு? என்னும் விதிப்படி மர கூட்டல் களம் என்றானது, என்றானது. பிறகு இரண்டாவது மவ்வீறு ஒற்றிழிந்து உயிரீறு ஒப்பம் என் விதிப்படினா, மவ்வீறு ஒற்றிழிந்தா இங்கு போயிடுது. உயிரீறு ஒப்பம்னா இந்த உயிரீறுனா நான் கடைசியில இருக்கிற ஈர்னால கடைசி
புணர்ந்தது. மரக்கலம் என புணர்ந்தது. இப்ப சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு புணர்ச்சி விதி தர சொல்லுவாங்க. இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு திரைப்படமே கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க திரைப்படம் போட்டுட்டு திரைக்குட்டல் படம் எழுதிடும். அடுத்ததுல திரைக்குட்டல் இப்புக்குட்டல் படம் எப்படின்னா, இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் கசதப்பு மிகும் என்னும் விதிப்படி திரைப்படம் என புணர்ந்தது அப்படின்னு எழுதணும் மாணவர்களே. அடுத்தது பூ பெயர் புணர்ச்சி. பூ பெயர் புணர்ச்சி. பூ என்ற சொல் நிலைமொழியாய் நிற்க வருமொழியில் மெய்யெழுத்துக்கள் வருமாயின் அதன் வல்லெழுத்து மிகுதலும் உண்டு, அன்றி அதற்கு இனமான மெல்லின மெய் மிகுதலும் உண்டு. பெரும்பாலும் மெல்லின மெய் தான் மிகுதலா பெருவழக்காக உள்ளது. பூக்குட்டல் கொடி பூக்கொடி. இது கவனிங்க. இதை நீங்க சொல்லலாம் என்ன மெல்லினம் சொல்றீங்க, அதாவது வல்லினம் இது மெய்யெழுத்துன்னு சொல்றீங்கன்னு சொல்றீங்க. அது எப்படி நம்ம சொல்லணும்? உயிர்மெய் எழுத்தா இருந்தாலும் இக்கு கூட்டல் ஓ, அது முதல்ல எது நிக்குது? மெய்யெழுத்து தான் இல்லையா? பூக்கொடி. அடுத்தது இதுக்கு இனம் என்னன்னா பூங்கொடி. ஒரு வல்லினத்துக்கும் அதோட மெல்லின இனமா வரும். இங்க பாருங்க, இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சி, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, கசட தபர, இருக்கு இன்னு. ஒரு வல்லினத்துக்கும் ஒரு மெல்லினா இனமா வரும். அதோட இனமாக வர்றதுதான் மெல்லின மெய்யோ வர்றதுதான் மிகுதலாக இருக்குதுன்னு பெருவழக்குல சொல்றாங்க. பூக்குட்டல் தொட்டி பூத்தொட்டி. அதுக்கான இனம் என்ன? இந்து பூந்தொட்டி. பூச்சோலை. இஞ்சிக்கு என்ன? இச்சிக்கு என்ன? இஞ்சி பூஞ்சோலை. பூப்பந்து பூம்பந்து. அதற்கான நன்னூல் அதோட விதி என்னன்னா, பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். பூப்பெயர்னு வந்துச்சுன்னா அதுக்கு இனமான மென்மைனா மெல்லினம் தோன்றும். நன்னூல் 200. இப்ப உங்களுக்கு கூட கேட்கலாம், பூப்பெயர் புணர்ச்சி எடுத்துக்காட்டு விளக்குங்க அப்படின்னா பூக்குட்டல் கொடி எடுத்துக்காட்டு எழுதுவீங்க. அதுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா பூங்கொடி பூக்கொடி அப்படின்னு எழுதிட்டு பூ என்று சொல்லி, பூ என்ன சொல் நிலைமொழியில் நிற்க வருமொழி முதலில் மன்னிச்சுடுங்க, வருமொழியில் முதலில் மெய்யெழுத்து வரும் பொழுது, மெய்யெழுத்து வந்தால் அந்த மெய்யெழுத்து அது வல்லெழுத்து மிகுதல் இல்லாமல் வல்லினமை வந்தால் வல்லினமை மிகுதல் இல்லாமல் அதோட இனமானதும் மிகுதலும் உண்டு. வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போதுதான் பூ என்ற சொல் நிலைமொழி நிற்கும் போது வல்லின மெய்யெழுத்துக்கள் முதலில் வருவது. வல்லின மெய்யெழுத்துல உயிர்மெய் எழுத்தாதான் எப்படி பேசி இக்கு குட்டல் ஓ, இது எப்படி இத்து குட்டல் ஓ, இச்சு குட்டல் சோ, இச்சு குட்டல் ஓ இருக்கும் இல்லையா? என்ன படிப்போம்? இப்பு குட்டலா. அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள் முதலில் வரும் பொழுது அதோட வல்லெழுத்து மிகுதல் இல்லாமல் அதுக்கு இனமான மெல்லின எழுத்துக்களும் மிகுன்னு சொல்றாங்க. அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உயிரீற்று புணர்ச்சினா நிலைமொழியோட இறுதியில உயிரெழுத்து இருக்கணும். மெய்யீற்று புணர்ச்சினா நிலைமொழியோட இறுதியில மெய்யெழுத்து வரும். இப்ப கவனிங்க, வாய் ஒலி. இது எப்படி பிரிப்போம்? வாய் கூட்டல் ஒலி. இதான் நிலைமொழி, இது வருமொழி இல்லையா? நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்ததால் அந்த உயிரெழுத்துடனும் மெய்யெழுத்துடனும் சேரும் புணர்ச்சியை மெய்யீற்று புணர்ச்சி என்பர். இப்ப வாயில கொடுத்துட்டானா வாய் கூட்டல் ஒலி எழுதிட்டீங்க. இது எப்படி புணர்ந்தது அப்படின்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே. என்னும் விதிப்படி வாயொலி என புணர்ந்தது. வாயொலி என
வறுமொழியில அப்படியே உடல்மேல், உடல்னா இங்க மெய் எழுத்துன்னு சொல்லியிருக்கோம். உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுல இயல்பு என்னும் விதிப்படி வாயொலி என புணர்ந்தது. இது 204, நன்னூல் 204. அடுத்தது கவனிங்க, மண் கூட்டல் மகள். மண்மகள். மண்மகள் என்னும் சொல்லில் நிலைமொழி மெய்யெழுத்தாக இருக்கவும் வறுமொழியும் மெய்யெழுத்தாக இருக்கிறதால இயல்பாக புணர்ந்தது. இங்கேயும் நிலைமொழியிலும் மெய் இருக்கு. இங்க பாருங்க, இது உயிர்மெய் எழுத்தா இருந்தாலும் இம்மு போட்டலாம். முதல்ல என்ன வருது? வறுமொழியில இம்மு தான் இல்லையா? அதனால இது ரெண்டு இடத்துலயுமே மெய் எழுத்தா வரதாக இயல்பாக புணர்ந்தது. மண் கூட்டல் மகள், மண்மகள். நிலைமொழியிலும் மெய் எழுத்து, வறுமொழியிலும் மெய் எழுத்துன்றதால இது இயல்பாக புணர்ந்தது. வாயொலினா என்ன சொன்னோம்? வாய் கூட்டல் ஒலி பிரிவு உடல்நல உயிர் வந்து ஒன்றுவது என்னும் விதிப்படி வாயொலி என புணர்ந்தது. மெய்யெழுத்து புணர்ச்சினா அந்த இறுதியில, அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்க வேண்டும். வறுமொழி முதல்ல உயிரெழுத்தா சேரும்போது அந்த விதி எழுதணும். உடனே உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே. இயல்பு இயல்பே எல்லாம் ஒன்றுதான். அடுத்தது தனிக்குறி முன் ஒற்று புணர்ச்சி. தனிக்குறி முன் ஒற்று புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, நிலைமொழியில தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நிற்க. அதாவது இங்க ஒரு மெய்யெழுத்து இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிற தனிக்குறிலா இருக்கும். தனிக்குறில ஒரே ஒரு குறில் எழுத்து இருக்கும். அந்த மெய்யெழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? தனிக்குறில ஒரே ஒரு குறில் எழுத்து இருந்தால் எப்படி ஆகும் அப்படின்றாங்கன்னா, அந்த நிலைமொழியில இருக்கிற வறுமொழியில முதல்ல என்ன வரணும்? உயிரெழுத்தாக இருக்கு. அந்த நிலைமொழியில் உள்ள ஒற்று இரட்டிக்கும். இந்த ஒற்று எழுத்து இன்னொரு முறை வரும். எப்படின்னா, கல் குட்டல், அதை சொன்னாலேயே அந்த மெய்யெழுத்து இருக்கு, அதுக்கு முன்னாடி தனிக்குறில் சார்ந்த இருக்கிறதால இது என்ன ஆகும்னா கல், திருப்பி இன்னொரு ஒற்று வரும். இது எந்த விதிப்படினா என்ன எழுதலாம்? தனிக்குறில் முன் ஒற்று. தனிக்குறி முன் ஒரு ஒற்று வந்துச்சுன்னா உயிர் வரி இரட்டும். உயிர் வரி இரட்டும். இது நன்னூல் வந்து 205. இரட்டும் என்னும் விதிப்படி மேல எழுதுறோம் இல்லையா? கல் இறுதி கூட்டல் அத என்றானது புணர்ந்தது அப்படின்றதுலாம் என்றானது. அடுத்து ரெண்டாவது கவனிங்க, தனிக்குறி முன் ஒற்று உயிர் வந்து இரட்டும் அப்படின்னா, இங்க தனிக்குறி முன் ஒரு உயிரெழுத்து, தனிக்குறிக்கு முன்னாடி ஒரே ஒரு மெய்யெழுத்து, ஒற்றுனா மெய்யெழுத்து இருக்குதுன்னா உயிர் வரை இரட்டும்னா இங்க உயிரெழுத்தா இருந்ததுன்னா வறுமொழியில அந்த ஒற்று இன்னொரு ஒற்றாக வரும், அதான் இரட்டும். அது மாதிரி ஆனதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சாதாரணமே நமக்கு தெரியும், இங்க வந்து மெய்யெழுத்து இருந்து இங்க உயிரெழுத்து இருந்தா உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே என்னும் விதிப்படி கல்லதர் என புணர்ந்தது. சாதாரண விஷயம் என்னன்னா, அதாவது நிலைமொழியில ஒரே ஒரு தனிக்குறில் எழுத்து இருக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரே ஒரு ஒற்று இருந்துச்சுன்னா, அதாவது ஒற்றுனா மெய் எழுத்து இருந்ததுன்னா, வறுமொழியில உயிர் எழுத்தா இருந்ததுன்னா அந்த ஒற்று இன்னொரு முறை வரும். அதுக்கப்புறம் சாதாரண உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்ற விதிப்படி கல்லதர் என புணர்ந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி நிலைமொழி சொல்லின் இறுதியில் மகரமை வரும்போதுனா இம்முதான் மகரமை வரும்பொழுது அச்சொல் 3 நிலைகளில் புணரும். எப்படின்னா பாத்தீங்கன்னா, பாடம் கூட்டல் வேலை எப்படி எழுதணும்? பாட வேலை. மகரமை கெட்டு புணர்ந்தது. இதான் ஒன்றாவது. சாதாரண பாடக்கூட்டலே அந்த மகரமை கெட்டு புணர்ந்தது பாட வேலை. இரண்டாவது, மகரமை கெட்டு வல்லெழுத்து மிக்கு புணரும்.
பழம் கூட்டல் தோல் பழத்தோல். மகரமை கெட்டு வல்லெழுத்து மிக்கு புணர்ந்தது அப்படின்னா இங்க என்ன இருக்கு? தோன்ற எழுத்து இருக்கு இல்லையா, அது என்ன? மெய் எழுத்து ஈத்து. அப்ப பழத்தோல் என புணர்ந்தது. இப்ப மூன்றாவது எப்படி புணரும்? முதல்ல மகரமை கெட்டு புணரும். மகரமை கெட்டு வல்லெழுத்து மிக்கு புணரும். வல்லெழுத்துனா என்னது? வல்லினம் தான் வல்லெழுத்து. அடுத்தது பாத்தீங்கன்னா மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து மிக்கு புணரும். இன மெல்லெழுத்துனா அந்த வறுமொழியில வர முதல் எழுத்துடைய இன எழுத்து மெல்லெழுத்தா வரும். இங்க இருக்கிற இல்ல முன்ன இருக்கிற வறுமொழி முதல் எழுத்துக்கு ஏற்ப, அதாவது வல்லினமா இருக்கும், அதுக்கு இனமான மெல்லெழுத்து மிக்கு புணரும். காலம் கடந்தவன். காலம் கடந்தவன். இங்க கவனிச்சீங்கன்னா வறுமொழி உள்ள முதல் எழுத்துக்கு ஏற்ப மகரமை அதுக்கு எழுத்துக்கு இனமாக புணர்ந்தது. இம்மு கேட்டுடுச்சு, இந்த காவுக்கு என்ன எழுத்துனா இங்கு. காலம் கடந்தவன். இந்த மகரேற்று புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிலைமொழி சொல்லி இறுதியில மகரமை வரும் பொழுது வறுமொழி எப்படிலாம் மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டும் சேரும் பொழுது சொல் 3 விதங்களில் மாறும். மகரமை கேட்டு புணர்ந்ததுன்னா பாடக்கூட்ட வேலை பாட வேலை. பழக்கூட்டல் தோல்னா அந்த மகரமை கேட்டுட்டு வல்லெழுத்து மிக்கு புணரும். அந்த வல்லெழுத்துக்கு இனமான மெல்லினம். மெல்லெழுத்துனா மெல்லினம். அந்த மெல்லெழுத்து மிக்கு புணரும். இப்ப நீங்க சாதாரணமா 8ஆம் வகுப்பு வரைக்குமே பிரித்து எழுதுக படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்போம்? பாடம் கூட்டல் வேலையில சேர்த்து எழுது படிச்சிருப்பீங்க. பாட வேலை இது எப்படி அது இன்னும் போச்சு, பாட வேலை பிரிக்கும் போது எப்படி பாடம் கூட்டல் வேலைன்னு வருது, இப்படிலாம் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்திருக்கும். ஆனா இந்த புணர்ச்சி விதிகளை படிக்கும் போது இதெல்லாம் ஒரு பிரித்து எழுதுனா இப்படிதானா, சேர்த்து எழுதுனா இப்படிதானு உங்களுக்கு சுலபமா புரிஞ்சிடும் மாணவர்களே. நன்றி மாணவர்களே.